அன்புக்குரியவர்களே, அவசர உலகில் அகிலத்தை படைத்த ஆண்டவரை நாம் மறந்து போனாலும், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் வார்த்தை வடிவிலே அனுதினமும் நம்மோடு இறை வார்த்தைகள் வழியாக பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். சோர்ந்து போன நேரங்களில் நம்மை தேற்றுவதற்காகவும், நெடும் தூர பயணங்களில் நமக்கு பாதுகாப்பு தருவதற்காகவும், சமையல் அறைகளிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும், திருவிவிலியம் படிப்பதற்கு நேரமில்லாதவர்களுக்கும் ஏதுவாக நான் ஒலி மற்றும் எழுத்துக்கள் வடிவில் உங்கள் காதுகளில் இறை வார்த்தை ஒலிக்கவும், அதை நீங்கள் தியானிக்கவும் திருப்பாடல்களை 10 அதிகாரங்களாக யூடியூபில் நான் பதிவேற்றியுள்ளேன். இந்த திருப்பாடல்களை கேளுங்கள், தியானியுங்கள், இறை வல்லமையை அனுபவியுங்கள். அதிகாரம் 11. நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீங்கள் என்னிடம் பறவையைப் போல மலைக்கு பறந்தோடிப்போ. ஏனெனில் இதோ பொல்லார் வில்லை வளைக்கின்றனர், நாணில் அம்பு தொடுக்கின்றனர். நேரிய உள்ளத்தோர் மீது இருளில் அம்பு எய்ய பார்க்கின்றனர். அடித்தளங்களே தகர்க்கப்படும் பொழுது நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது எப்படி? ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தறிகின்றன. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தறிகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். அவர் பொல்லார் மீது கரி நெருப்பும் கந்தகமும் சொரியும்படி செய்கின்றார். பொசுக்கும் தீக்காற்றே அவர்கள் குடிக்கும் பானமாகும். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். அதிகாரம் 12. ஆண்டவரே காத்தருளும், ஏனெனில் உலகில் இறை அன்பர்கள் அற்றுப்போயினர். மானிடருள் மெய்யடியார் மறைந்து போயினர். ஒருவர் அடுத்திருப்பாரிடம் பொய் பேசுகின்றனர். தேனொழுகும் இதழால் இரு மனத்தோடு பேசுகின்றனர். தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரே துண்டித்து விடுவீராக. பெருமையடித்துக் கொள்ளும் நாவை அறுத்து விடுவீராக. எங்கள் நாவன்மை எங்கள் வலிமை, எங்கள் பேச்சு திறனே எங்கள் பக்கத் துணை. எங்களுக்கு தலைவர் வேறு யார் என்று சொல்பவரை ஒழித்து விடுவீராக. எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெரும் மூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றீர். அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள், மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, 7 முறை புடமிடப்பட்டவை. ஆண்டவரே, நீர் எம்மை காத்தருளும். இத்தகைய தலைமுறையிடமிருந்து எம்மை என்றும் காப்பாற்றும். பொல்லார் எம் மருங்கும் உலா வருகின்றனர். மானிடரிடையே பொல்லாப்பே ஓங்கி நிற்கின்றது. அதிகாரம் 13. ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான்? என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதிலளித்தருளும்.
என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்தி விட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்க மாட்டார். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். அதிகாரம் 14. கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர். அவர்கள் சீர்கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர். நல்லது செய்வோர் எவருமே இல்லை. ஆண்டவர் விண்ணகத்தினின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பமுள்ளோர், கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார். எல்லோரும் நெறி பிறழ்ந்தனர், ஒருமிக்க கெட்டுப் போயினர். நல்லது செய்வார் எவரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ? உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கிறார்களே. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதும் இல்லை. அவர்கள் அஞ்சி நடுங்குவர், ஏனெனில் கடவுள் நேர்மையாளரின் வழிமரபோடு இருக்கின்றார். எளியோரின் திட்டத்தை அவர்கள் தோல்வியுற செய்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் எளியோருக்கு அடைக்கலமாய் இருக்கின்றார். சீயோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக. அவர் தம் மக்களுக்கு மீண்டும் பலமான வாழ்வை அருளும் போது யாக்கோபின் இனத்தார் களி கூர்வராக. இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வராக. அதிகாரம் 15. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நெறியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர். தம் நாவினால் புறம் கூறார். தம் தோழருக்கு தீங்கிழையார். தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். அதிகாரம் 16. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்வேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். என் அன்பனை படுகுழியை காண விட மாட்டீர்.
வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. அதிகாரம் 17. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். கண்கள் நேரியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்ய கூடாதென உறுதி கொண்டேன். பிற மானிடர் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கிணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகியுள்ளேன். என் நடத்தை பாதைகளில் அமைந்துள்ளது. என் காலடிகள் வழியினின்று பிறழவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்தும் என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளிடமிருந்தும் என்னை மறைத்துக் கொள்ளும். அவர்கள் ஈவு இரக்கமற்ற கல் நெஞ்சர்கள். தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுபவர்கள். அவர்கள் என்னை பின்தொடர்கின்றனர். இதோ என்னை வளைத்துக் கொண்டனர். அவர்கள் என்னை தரையில் வீழ்த்துவதற்கு வைத்த கண் வாங்காது காத்திருக்கின்றனர். பீறி போட துடிக்கும் சிங்கத்திற்கும் அவர்கள் ஒப்பாவர். மறைவிடத்தில் பதுங்கி இருக்கும் இளம் சிங்கத்திற்கு நிகராவர். ஆண்டவரே, எழுந்து வாரும். அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து முறியடியும். பொல்லாரிடமிருந்து உமது வாளால் என்னை காத்தருளும். ஆண்டவரே, மாயும் மனிதரிடமிருந்து இவ்வுலகமே தங்கள் கதியென வாழ்ந்து மாயும் மனிதரிடமிருந்து உமது கை வலிமையினால் என்னை காப்பாற்றும். அவர்களுக்கென நீர் ஒதுக்கி வைத்துள்ளவற்றால் அவர்கள் வயிற்றை நிரப்பும். அவர்களின் மைந்தர் வேண்டிய மட்டும் நிறைவு பெறட்டும். எஞ்சி இருப்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லட்டும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். அதிகாரம் 18. அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின. அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின. சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோயிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அப்பொழுது விண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது. மலைகளின் அடித்தளங்கள் கிடுகிடுத்தன. அவர் தம் கடும் சினத்தால் அவை நடுங்கின. அவரது நாசியினின்று புகை கிளம்பிற்று. அவரது வாயினின்று எரித்தொளிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார்.
கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. கெருபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார். காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார். கார் இருளை தமக்கு அவர் மூடுதிரை ஆக்கிக் கொண்டார். நீர் கொண்ட முகிலை தமக்கு கூடாரமாக்கிக் கொண்டார். அவர் தம் திருமுன்னின் பேரொளியில் மேகங்கள் கல்மழையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தன. ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார். உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார். கல் மழையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தார். தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார். பெரும் மின்னல்களை திரித்து அவர்களை கலங்கடித்தார். ஆண்டவரே, உமது கடிந்துரையாலும் உமது மூச்சு காற்றின் வலிமையாலும் நீர்த்திரளின் அடிப்பரப்பு தென்பட்டது. உலகின் அடித்தளம் காணப்பட்டது. உயரத்தினின்று அவர் என்னை எட்டி பிடித்துக் கொண்டார். வெள்ளப்பெருக்கு நின்று என்னை காப்பாற்றினார். என் வலிமை மிகு எதிரிகளிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார். என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்களித்தார். என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன். அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை. அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன். தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டேன். ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார். அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆண்டவரே, மாறா அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவீர். தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர். சிறுகுற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது? வலிமையை அரைக்கச்சையாக அளித்த இறைவன் அவரே. என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும். ஆண்டவரே, பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் தடுமாறவில்லை. என் எதிரிகளை துரத்தி சென்று நான் அவர்களை பிடித்தேன். அவர்களை அழித்தொழிக்கும் வரையில் திரும்பவில்லை. அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை நான் வெட்டி தள்ளினேன். அவர்கள் என் காலடியில் வீழ்ந்தார்கள். போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர். என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணிய செய்தீர். என் எதிரிகளை
புறமுதுகிட செய்தீர். என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன். உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள், ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள், ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்து செல்லும் புழுதி போல் ஆக்கினேன். எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்து செல்லும் புழுதி போல் ஆக்கினேன். தெருச்சேரென அவர்களை தூர எறிந்து விட்டேன். என் மக்களின் கலகத்தினின்று என்னை விடுவித்தீர். பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர். நான் முன்பின் தெரியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர். அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணிந்தனர். வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர். வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர். தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. எனக்காக பழிவாங்கும் இறைவன் அவர். மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே. ஆண்டவரே, என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளித்தவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. அதிகாரம் 19. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனை போல அது வருகின்றது. பந்தயத்தில் ஓடும் வீரரை போல் அது தன் பாதையில் ஓடுகின்றது. அது வானத்தின் ஒரு முனையில் இருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது. அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது. எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை. அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை. அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது. அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை. அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம்? என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். மேலும் ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும். அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன். பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். அதிகாரம் 20. நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக.
யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சீயோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. உம் உணவு படையலை எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது வெற்றியை குறித்து மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போமாக. நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. உம் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார். தமது தூய வானத்திலிருந்து அவருக்கு பதிலளிக்கின்றார். வெற்றியளிக்கும் தமது வலக்கையின் ஆற்றலை காட்டுகின்றார் என்று இப்பொழுதும் நான் அறிந்து கொள்கின்றேன். சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர். நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கின்றோம். அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள், நாமோ நிமிர்ந்து உறுதியாய் நிற்கின்றோம். ஆண்டவரே, அரசருக்கு வெற்றியருளும். நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களுக்கு பதிலளியும்.